ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டிஆர்பி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ இன்டர்வியூக்கு ரொம்ப டேஸ் கம்மியாக தான் இருக்குது. ஆல்ரெடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுலேருந்து தான் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ ஒரு ரிவிஷன் மாதிரி நீங்கள் ஆல்ரெடி படித்ததுக்கு ஒரு ரீகாலாக இந்த வீடியோ இருக்கும். ஸோ இந்திய கூட்டுறவு சட்டத்தோட வரலாறு பற்றி நம்ம ஷார்ட்டாக எல்லாமே பார்க்கலாம். இந்திய கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1904. சர் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1895. பஞ்சக்குழுவோட அறிக்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு, அறிக்கை தந்தவர் டூபர்னேங்கிறவர் 1901. பஞ்சக்குழு பரிந்துரை வட இந்தியாவில் மக்கள் வங்கிகள் அவங்க தான் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. சர் எட்வர்ட் லா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1901. சர் எட்வர்ட் லா குழுவின் உறுப்பினர்கள் சர் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் மற்றும் டூபர்னே 2 பேரும். இந்தியாவில் கூட்டுறவு சட்டத்தை உருவாக்கின குழு சர் எட்வர்ட் லா குழு 1904. கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1904. கூட்டுறவு அதாவது மாண்டேகி செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் வெளிவந்த ஆண்டு 1919. மகாராஷ்டிரா கூட்டுறவு சங்க சட்டம் எப்போது இயற்றப்பட்டதுன்னா 1927. டவுன்சென்ட் குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1927. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் 2 முடிச்சிடுறேன். தமிழ்நாடு நிலவள வங்கி சட்டம் எந்த ஆண்டுனா 1934. கிராம கடன் மதிப்பீட்டு குழு 1951. ஸோ இது ஒரு தியரிட்டிக்கலாக நம்ம நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ இது ஒரு ஒன்லைனர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது நம்ம அப்படியே ஒவ்வொரு இயராக பார்த்தா ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். அப்படியே ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கணும். ஸோ அப்படியே லைனாக அப்படியே ஆர்டராக வச்சுக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வருஷம் ஆரம்பித்தாங்க இயற்றப்பட்ட ஆண்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன குழு பரிந்துரை பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு எந்த வருஷம் இது பண்ணாங்க. இந்தியாவில் கூட்டுறவு சட்டம் எப்போ வந்தது, கடன் சட்டங்கிற பேர் எப்போ வந்தது, மாண்டேக் செம்ஸ்போர்ட்னா அது என்ன, மகாராஷ்டிரா குழு, அப்புறம் டவுன்சென்ட்னா அந்த குழுவோட வருஷம், தமிழ்நாடு நிலவள வங்கி 34, கிராம கடன்னா 51. ஸோ இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன். 1904 ஆண்டு கடன் சங்கங்களின் சட்டத்தோட அம்சங்கள்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ 1904 ஆண்டு இயற்றப்பட்ட சட்டம் பார்த்திங்கன்னா 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். 10 நபர்களுக்கு மேற்பட்டவர் ஒன்று கூடிய ஒரு சங்கத்தை அமைக்கணும். கிராம சங்கம், நகர சங்கம் அப்படின்னு 2 வகைகள் இருந்துச்சு. கிராம சங்கங்கள் வரையறுக்கப்படாத பொறுப்பில் இருந்துச்சு. நகர சங்கம் வரையறுக்கப்பட்ட பொறுப்பில் இருந்துச்சு. வருமான வரி, விலை ஒட்டுதல், பதிவு கட்டணத்திலேருந்து விலக்கெல்லாம் இருந்துச்சு. ஓகே, அடுத்தது 1904 சட்டத்தில் காணப்பட்ட குறைகள் என்னென்ன குறை இருந்துச்சு அப்படின்னா, கடன் சங்கங்களை மட்டுமே இந்த சட்டத்தில் உருவாக்க முடியும். தொடக்க சங்கங்கள் மட்டுமே அமைக்க முடியும். தொடக்க சங்கங்களுக்கு தேவையான நிதி உதவி செய்ய வழிவகை இதில் இல்லை அப்படின்ற பாயிண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இதில் அதனோட குறைகள், மேலே இருக்கிறதுலாம் அதனோட இது. ஓகே, 1912 ஆண்டு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் அடுத்தது இது என்னன்னு பார்ப்போம். 4ஆம் ஆண்டு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தில் உள்ள குறைகளை நீக்கி வெளிவந்த சட்டம் தான் இந்த 12ஆம் ஆண்டு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம். கடன் சங்கங்களுக்கும் கடன் சார்பற்ற சங்கங்களுக்கும் அமைக்கப்பட இச்சட்டம் வழிவகுத்தது. ஸோ மத்திய தலைமைச் சங்கம் அமைக்க வழிவகை இச்சட்டத்தில் இருந்துச்சு. நகர சங்கம், கிராம சங்கம் அப்படிங்கிற வகைப்பாடு நீக்கப்பட்டுச்சு. ஓகே, இது 12ஆம் ஆண்டு உள்ள சட்டம். அதுலேருந்து இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கணும். மாண்டேக் செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் சட்டத்தின் அம்சங்கள்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்கள். மாநில அரசின் நேரடி பார்வைக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனி கூட்டுறவு சங்கம் சட்ட இயற்ற வழிவகை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 2 பாயிண்ட் தான். 1932 தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தோட சிறப்பியல்புகள். கூட்டுறவு சங்க நோக்கங்களை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்துறதுக்கும் சிக்கனம், சுய உதவி, பரஸ்பர உதவி, கூட்டுறவு கல்வி, மக்களுடைய பரப்பி பொருளாதார முன்னேற்றத்தை வழிவகை செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கு தொடர்றது, நிறைவேற்றுறது, வழக்குகளை முடிவு கட்டுறது, கட்டணம் வசூலிக்கிறது, தீர்ப்பு நிறைவேற்றுறது, இதெல்லாம் இருந்துச்சு. நிர்வாக குழு கலைக்கிறாங்க, தண்ட வசூல் நடவடிக்கை மேற்கொள்கிறது, அதெல்லாம் இருந்தது. தவறான தகவல் கொடுத்தல், கீழ்ப்படியாமை, சட்டப்படியான ஆணைகளுக்கு கட்டுப்படாமல் இருத்தல் ஆகியவற்றுக்கு தடைகள், தண்டனைகள் வழங்க சட்டம் வழிவகுச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கிராம கடன் மதிப்பீட்டு குழுவின் சிறப்பு இயல்புகள். மாநில அரசு பங்கு பெறும் அளவில் மாநில கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் திருத்தி அமைக்கப்பட்டுச்சு. இந்த இதில் 1961ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தோட சிறப்பு இயல்புகள். மாநில அரசு கூட்டுறவு சங்கங்களின் பங்கு தொகை செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடன் சங்கங்கள், விற்பனை சங்கங்கள், பண்டக சாலைகள் எல்லாத்துக்கும் உறுப்பினராக வழி இருந்தது. கூட்டுறவு சங்க நிர்வாக குழு பதவிக்காலத்தில் ஆண்டில் 3 ஒரு பகுதி பதவிக்காலம் முடியும். அவர்களோட இடத்துக்கு மீண்டும் தேர்தல் வரும் நடக்க வழிவகை இருந்துச்சு. நடுவர் நீதிமன்றம் அமைக்க ஒரு வழிவகை இருந்தது. ஒருவர் ஒரே நேரத்தில் 5 சங்கங்களுக்கு மேலே இடம்பெறுவதை தடுக்கிறதுக்கு இந்த சட்டம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983.
1961ஆம் சட்டத்தில் வந்த குறைகளை நீக்கி, அதாவது முன்னாடி இருக்கிற சட்டத்தோட இருக்கிற அப்படியே குறையை நீக்கி புதுசா ஏதோ ஒன்று ஆட் பண்ணுவாங்க. புதுசா ஒரு தமிழ்நாடு கூட்டுறவு அரசால் வந்து 1983 கொண்டு வந்துப்பட்டுச்சு. 1983 தமிழ்நாடு கூட்டுறவு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 13/7/1988 தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ அந்த டேட் ரொம்ப முக்கியம். 13/7 டேட்டோட ஞாபகம் வச்சுக்கணும். 13ஆம் தேதி 7ஆம் மாதம், அதாவது ஜூலை மாதம் 1988 வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. 1983 தமிழ்நாடு கூட்டுறவு சட்டத்தோட சிறப்பியல்புகள் என்னென்னா, இதற்கு முன் வெளியான 1934 கூட்டுறவு நிலவல வங்கி சட்டத்தின சரத்துகள், அதாவது அந்த செக்ஷன் சொல்லுவாங்கள உள்ளடக்கியது. ஆகவே 1934ஆம் ஆண்டு கூட்டுறவு நிலவல வங்கி சட்டம் தேவையில்லை. அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் ஒரே கூட்டுறவு சட்டமாக அமைஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி இப்போ பார்த்தது. நமக்கு வந்துட்டு இன்டர்வியூக்கு ரொம்ப கம்மியாக தான் டைம் இருக்குது. ஆல்ரெடி வந்துட்டு எல்லாமே கூட்டுறவு எக்ஸாமுக்கு படிச்சிருப்பீங்க. அதுலேருந்து தான் கேட்பாங்க. நான் ஒரு ரிவிஷன் வீடியோவாக தான் போட்டுட்ருக்கேன். போன வாட்டி கூட்டுறவு லா, அதாவது சட்டத்துலேருந்து இருக்கிற எல்லா செக்ஷன்ஸும் பார்த்தோம். இன்றைக்கி வந்து எப்படி ஆரம்பித்தாங்க, எந்தெந்த வருஷம் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்ட வரலாறை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ வந்து ரிவிஷன் நல்லா பண்ணுங்கள். இன்டர்வியூக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் எடுப்பாங்க. ஸோ வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தைரியமாக இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்கும். வேறு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்டர்வியூ போகிறதுக்குள்ளே உங்களுக்கு இன்டர்வியூ ட்ரிப்ஸ் எல்லாமே, ஏன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்குது. வெட்னஸ்டே இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். 2-3 நாள் இருக்குது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள்லாம் கொடுக்கல, 9 நாள் தான் இன்டர்வியூக்கும் உள்ள கேப்பு. ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. நல்லா நம்ம எக்ஸாம் பண்ணியிருக்கோம், கட் ஆஃப்குள்ளே வரும்னு நமக்கு தெரிஞ்சால் முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ரிசல்ட் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா இப்போ அவசரமாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நோட்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி இனோவேஷன் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.